வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது தும்பட் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி 2018 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் கலந்த அட்வென்ச்சர் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது தும்பட் அப்படின்ற ஒரு இடத்த பற்றி காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு தங்க புதையல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட இடம். அதுக்கு காரணம் அஸ்தர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு கோயில் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் அதை மீறி இவங்க வந்து கோயில் கட்டியிருப்பாங்க. அதனால் அந்த இடமே வந்து சபிக்கப்பட்ட இடமா மாறிடும். அண்ட் அந்த அஸ்தர் வந்து அங்கே உள்ளே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்க தான் செய்யுது. அப்படியே கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோவான விநாயக்கோட சின்ன வயசாக காட்டுறாங்க. இவன் தன்னோட அம்மா மற்றும் தம்பியோட வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து ஒரு வயசானவரையும் ஒரு கிழவியும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கிழவி ஒரு பயங்கர கொடூரமான கிழவி அப்படின்னே சொல்லலாம். அந்த கிழவி மூலமாக இவன் வந்து அந்த தங்க புதையலை பற்றி தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறமாட்டு இவன் வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டு திருப்பி அந்த ஊருக்கு வரான். வந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த தங்க புதையலை எடுக்கிறதுக்கான முயற்சியில் அவன் ஈடுபடுறான். அந்த முயற்சி எப்படி போகுது, அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இவன் சக்சீட் பண்ணுறான், அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை எப்படி மாறுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவனுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது இந்த படம் ஒரு பீரியாடிக் செட்டப்பில் எடுக்கப்பட்ட படம். அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப நீட்டாக காட்டப்பட்டிருக்கும். அதுலேயும் அந்த தும்பட்டோட செட்டப் அப்படின்றது வேற லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் ஒரு சில காட்சிகளை படமாக்கின விதம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய காட்சிகள் 2-3 காட்சிகள் வரும். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி அந்த அஸ்தரோட பேக் ஸ்டோரி அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் சொல்லப்படுற அந்த தங்கம் அண்ட் தானியம் இதை ரிலேட் பண்ணி டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இதில் சொல்ல வந்த ஒரு மெசேஜ், அதாவது பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற ஒரு சிம்பிளான மெசேஜை ரொம்ப நீட்டாக இந்த கதை வழியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு நீட்டான கிளைமேக்ஸாக முடிச்சிருப்பாங்க. இதில் ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன நெகட்டிவாக நான் பார்க்குறேன். மற்றபடி ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.